வணக்கம். இன்றைக்கி நாம் சுவையான பூரி மசாலா இல்லை பூரி கிழங்கு எப்படி சுலபமாக பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். பூரி மசாலா பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2-3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. இன்னும் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததுக்கப்புறமா ஒரு நீலவாக்கில் கட் பண்ண மிளகாய், கருவேப்பிலை, அப்புறம் ஒரு வெங்காயத்தை நல்லா நீலவாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் பொன்னிறமாக ஆகுத அளவுக்கு வதக்கிக்கலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துருக்குறேன். இந்த மாதிரி மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணிக்கணும், இல்லை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இப்படி சிவந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அப்புறம் பூரி மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு மூடி போட்டு 10-15 நிமிஷம் வேக வச்சுருங்க. நடுவில் அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. அப்புறம் 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா திக்கான சூப்பரான டேஸ்டியான பூரி மசாலா ரெடியாக இருக்கும். நீங்களும் இந்த பூரி மசாலாவை ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.